வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. சொட்டு நீர் பாசனத்தில விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்டின்னா, இந்த த்ராட்டில் வால்வுல 0, 25, 50, 75, 100 அப்டின்னு சொல்லி நம்ம அந்த கேட் வால்வ் எந்த அளவுக்கு ஓப்பன் பண்றோம் அப்டிங்கிற லெவல் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு கிளாஸ் செட்டப் ஒரு குறிப்பிட்ட நாள்லயே பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிட்டு அதில அதிகப்படியான நீர் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சுருது. அப்படி இல்ல அப்டின்னா, இந்த ஒரு த்ராட்டில் வால்வு குறிப்பிட்ட நாள்லயே ஸ்ட்ரக் ஆயி நின்றுது. நான் சொல்லியிருக்க அந்த 2 ப்ராப்ளமும் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்டின்னா, இந்த ஒரு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. உங்களோட தோட்டத்தில இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் செட்டப்ல இந்த த்ராட்டில் வால்வ அசெம்பிளாவே நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்டின்னா தான், அந்த நம்ம வால்வு எப்படி வைக்கிறது, டீ எப்படி வைக்கணும் அப்டின்ற எல்லாமே ஈஸியாவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு த்ராட்டில் வால்வ் நம்ம உரம் விடும்போது அடிப்படை தேவையான ஒரு கேட் வால்வுங்க. நம்ம உரம் விடும்போது பார்த்தீங்கன்னா, வென்ச்சர் இன்ஜெக்டர்ல இருக்கக்கூடிய அந்த வால்வ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நம்ம இந்த த்ராட்டில் வால்வ க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது தாங்க, அந்த ஒரு வென்ச்சர் இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ல வச்சிருக்கக்கூடிய அந்த உரத்த உரிய ஆரம்பிக்கும். நம்ம இந்த த்ராட்டில் வால்வ் எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரோமோ, அந்த அளவுக்கு அந்த வென்ச்சர் இன்ஜெக்டரோட ஸ்பீடு அதாவது உரியக்கூடிய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த செட்டப் ஃபுல்லாவே இங்க நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம மேனுவலாவே ஒரு செட்டப் தாங்க இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த மேனுவல் செட்டப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பலாம் செலவாகாது. ஒரு குறைந்த செலவு தாங்க. அதாவது இந்த த்ராட்டில் வால்வுக்கு பதிலா நம்ம டாப் என்ட்ரி வால்வோ அல்லது யூனியன் வால்வோ எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாரி. இப்ப இந்த செட்டப் ஃபுல்லா இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு நம்ம அதில இருக்கக்கூடிய அந்த வென்ச்சர் இன்ஜெக்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம என்ன ரீசன்னா, இந்த இடத்துல கீழ யூனியனும் மேல எல்போவும் போட்டிருக்காங்க. இந்த எல்போ ஒன் சைடு த்ரெட் எல்போ. நம்ம இது அந்த எல்போவையுமே சரி, யூனியனையுமே சரி நம்ம இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம எஃப்டிஏ இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம வென்ச்சர் இன்ஜெக்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஒன் சைடு த்ரெட் எல்போவையும், அந்த யூனியனையுமே பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்டா டஃப்லான் டேப் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம நூல் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது லீக்கேஜை நம்ம டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நூல் சுற்றி டைட் பண்ணோம் அப்படின்னா தாங்க ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம அது மட்டும் இல்லாமல் நூல் சுற்றிட்டு அது கூட அடிஷ்னலாகவே எரால்டைட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எரால்டைட் தாங்க, அதாவது சின்ன டப்பா இருக்குங்க, 13 கிராமில் இருக்குங்க. அது வாங்கினீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த எரால்டைட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வென்ச்சர் இன்ஜெக்டர்கிட்டலாம் லீக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே டோட்டலாகவே ஸ்டாப் ஆயிரும். அடுத்து நமக்கு இந்த வென்ச்சர் இன்ஜெக்டர் செட்டப் அசெம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெயின் லைனுக்கு தகுந்த மாதிரி மெயின் லைன் 2 இன்ச்சா இருந்தது அப்படின்னா 2 இன்ச்சு வால்வு. இந்த இடத்துல மெயின் லைன் 2 1/2 இன்ச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 2 1/2 இன்ச்சு கேட் வால்வு 1, 2 1/2 இன்ச்சில் டீ பார்த்தீங்கன்னா 2 டீ தேவைப்படும். அதுக்கடுத்து 2 1/2க்கு 2 புஷ் இருக்குது பார்த்தீங்களா? அது 2 தேவைப்படும். 2 இன்ச்சில் எஃப்டிஏ 2 தேவைப்படும். 2 இன்ச்சில் எல்போ பார்த்தீங்கன்னா 2 தேவைப்படும். 2 இன்ச்சு பைப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி தேவைப்படும். அதேபோல் 2 1/2 இன்ச்சு பைப் பார்த்தீங்கன்னா, நமக்கு நடுவுல 2 டீக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 4 அடி தேவைப்படும். மொத்தமாகவே ஒரு ரூ. 1000 தாங்க இந்த இடத்துல நமக்கு செலவாகும். இப்போ நம்ம இந்த வென்ச்சர் செட்டப்க்கு அந்த டீக்கு பார்த்தீங்கன்னா, கேட் வால்வுக்கும் டீக்கு இருக்கக்கூடிய அந்த கேப் ஒரு 5 இன்ச்சு வைக்கிறோங்க. அதாவது 5 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 பைப் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம வென்ச்சர் இன்ஜெக்டர் அந்த டைரெக்ஷன் செக் பண்ணிட்டு எந்த ஹைட்டில் வேணுங்கிறத நம்ம கேட்டுட்டு அந்த ஹைட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம். அதுவுமே இந்த இடத்துல ஒரு 5 இன்ச்சு ஹைட்டு தாங்க வைக்கிறோம். நம்ம இப்போ டீயில் முன்னாடியே புஷ்ஷை ஒட்டிக்கணுங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல டாப் என்ட்ரி கேட் வால்வ் யூஸ் பண்ணுறதுனால அந்த 2 டீயும் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது டீ 2மே ஒரே பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்க. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம புஷ்ஷையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வென்ச்சர் இன்ஜெக்டருக்கு 2 பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா? 2 இன்ச்சு பைப்பு. அதை பார்த்தீங்கன்னா அந்த டீயில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த கேட் வால்வ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அந்த 2 1/2 பைப்பை பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பேஸ்ட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த டீ ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம யூனியன் வால்வாக இருந்தது அப்படின்னா, நம்ம டீ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபைனலாக நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்த டீ பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷனுக்கு வந்துரும். இங்கே டாப் என்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம தாங்க கரெக்டாக நேரா வச்சு விட்டணும். இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வால்வுல 2 சைடுமே அந்த பிவிசி ஜாயின் பண்ணிருவேன். ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் டீ தாங்க ஜாயின் பண்ணுவேன். இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டீ ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு டீ பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம அந்த ஹேண்டிலில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு, நம்ம அந்த ஒரு சைடு டீ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொரு சைடு டீ பேஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்த டீக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம அதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 2 இன்ச்சு பைப்பு.
அந்த 2 இன்ச்சு பைப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துட்டு அதை நம்ம திரும்பவும் அந்த வெஞ்சூர் இன்ஜெக்டர்லேயே பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, அந்த வெஞ்சூர் இன்ஜெக்டர் வந்துட்டு எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தாங்க கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு வெஞ்சூர் இன்ஜெக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்லெட்டில் தாங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது நம்ம வெஞ்சூர் இன்ஜெக்டரில் ஏரோ மார்க் வந்துட்டு இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். நம்ம வந்துட்டு மெயின் லைனில் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த சென்டரில் ஒரு கேட் வால் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கேட் வாலுக்கு முன்னாடியே வந்து வெஞ்சூர் இன்ஜெக்டர் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரோ மார்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கேட் வாலுக்கு முன்னாடி நம்ம வெஞ்சூர் இன்ஜெக்டர் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும். இதே வந்துட்டு நம்ம இந்த கேட் வாலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டீயில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஞ்சூர் இன்ஜெக்டரோட ஏரோ மார்க் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கணுங்க. இது தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த கேட் வாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டீயில் வெஞ்சூர் இன்ஜெக்டர் வச்சோம் அப்படின்னா வேகமாக உரியுமா, அல்லது வந்துட்டு இந்த கேட் வாலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டீயில் வந்துட்டு வச்சோம் அப்படின்னா வேகமாக உரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்மளுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தாங்க அந்த வெஞ்சூர் இன்ஜெக்டர் வந்துட்டு ஒர்க் ஆகும். அதாவது நம்மளுடைய வயல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்காதுங்க. ஒரு வயலில் பார்த்திங்கன்னா ஒரு 40 சென்ட் இருக்கலாம், இன்னொரு வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 சென்டில் இருக்கலாம். நீங்கள் அந்த 60 சென்ட் இருக்கக்கூடிய அந்த வயலுக்கு வந்துட்டு நீர்ப்பாசனம் பண்ணும்போது உரம் விட்டீங்க அப்படின்னா நல்லா உரியும். இதே வந்துட்டு ஒரு 30 சென்ட் 35 சென்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு வயலுக்கு நீங்கள் தனியாக உரம் விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு உரம் உரியாது. அதாவது நம்ம வெஞ்சூர் இன்ஜெக்டர் பொறுத்த வரைக்கும் ஏரியா அதிகமாக இருந்தது அப்படின்னா அது உரியக்கூடிய வேகமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு கேட் வால் வந்துட்டு ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெஞ்சூர் இன்ஜெக்டர் வந்து உரம் உரியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த வெஞ்சூரியை வந்துட்டு நீங்கள் டீயில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட ஹைட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடு இருக்கக்கூடிய ரைசர் பைப் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்க இந்த ரைசர் பைப்போட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 29 இன்ச்சு வச்சுருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த கேட் வாலுக்கும் டீக்கு நடுவில் 5 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு அந்த 2 எல்போக்கு நடையில் இருக்க கேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச்சு இருக்குங்க. அந்த வெஞ்சூர் இன்ஜெக்டரோட அவுட்லெட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த டீயில் இருக்கக்கூடிய இந்த பைப்பில் தாங்க ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எம்டியை போட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பழைய த்ராட்டில் வால்வ் செட் கூட. நம்ம வந்துட்டு அந்த எம்டியோட பீஸை மட்டும் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். நம்ம கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட் அப்ளை பண்ணி நம்ம இந்த இடத்துல ஃபயர் பண்ணுறோங்க. அந்த எம்டியோட பீஸ் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நெருப்பை அணைச்சி விட்டுட்டு நம்ம அந்த கிராஸாக கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அந்த டாப் ஓப்பன் ஆகுங்க. நம்ம இந்த ஒரு டாப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த பீஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வருங்க. அதாவது பிவிசி எடுக்கும் போதும் நம்ம அந்த ஃபிட்டிங்ஸை உடச்சி பீஸை எடுக்கும் போதும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பிவிசி வந்துட்டு லேசாக இருக்குங்க, அதனால் அதிகபட்சம் உடையாமல் எடுக்க முடியும். அதே பிவிசி ஃபிட்டிங்ஸை கட் பண்ணி உடச்சி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது பீஸாக தாங்க உடஞ்சி வரும். என்ன ரீசன்னா திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸாக உடையும். இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே பயன்படுத்தியிருக்க பைப் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஈஸியாகவே வந்துட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த வெஞ்சூர் இன்ஜெக்டர் செட்டப்போட அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க ஜாயின் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து இந்த செட்டப் ஃபுல்லாகவே எடுத்துருவோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு செட்டப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அதனுடைய ஒரு அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்லெட்டை தாங்க இந்த சைடு நம்ம பேஸ்ட்டு பண்ணுவோம். அதாவது நம்ம இந்த டீயை வந்துட்டு அதை கூட ஜாயின் பண்ணும் போது வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் ஒன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க போதும். அடுத்து இன்லெட் சைடு தாங்க. இன்லெட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஒரு டீயில் வந்துட்டு ஒரு அடிக்கு பைப் நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ணி விட்டது போக மீதி அந்த ஒரு பைப்பையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பிவிசியுமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டீயில் இருந்து இந்த டீக்கு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா புது பைப்பே போட்டுருவோம். அடுத்து நம்ம இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேட் வால் வந்துட்டு எப்பயுமே ஓப்பனில் தாங்க இருக்கணும். நம்ம எப்போ வந்துட்டு உரம் விட போகிறோமோ அந்த டைமில் மட்டும் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேட் வால்வை வந்துட்டு பொறுமையாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த வெஞ்சூர் இன்ஜெக்டர் பார்த்திங்க அப்படின்னா உரம் இழுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்துட்டு அந்த வெஞ்சூர் இன்ஜெக்டர் எந்த அளவுக்கு வேகமாக இழுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு கேட் வால்வை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியுங்க. நம்ம உரமெல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கேட் வால்வை வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியே விட்டுருங்க. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்துட்டு சொட்டு நீர் பாசனத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.